design of the government. Please try to understand the process. It is the strategy of the government. It is the design of the government. அதுல அந்த டிசைன்ல முதல்ல தான் போன அக்டோபர் 25ல பழுப்புநிற பல்கலைக்கழகத்தை உள்ள கொண்டு வந்த இந்த அரசு. ப்ரௌன்ஃபீல்ட் யூனிவர்சிட்டி அனைத்து எய்டட் காலேஜையும் அட்டானமஸ் காலேஜையும் பழுப்பு பல்கலைக்கழகமா மாற்றணும், எல்லாத்தையும் தனியார் மயமாற்றணும் அப்படின்னு கொண்டு வந்த இந்த அரசு போராட்டத்தின் விளைவாக மீண்டும் அதை திருப்ப தக்க வைத்திருக்கிறோம் தோழர்களே. ஆனா இப்போ எழுதி வச்சுக்கோங்க, எந்த அரசாக இருந்தாலும் அனைத்து உயர்கல்வி மையத்தையும் சந்தை மயமாக வர்த்தக மயமாக மாற்றக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தோழர்களே. அந்த புனித உணர்வோடு இந்த போராட்ட களத்திலே நம்முடைய இந்த உணர்வுகளை இந்த பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது தோழர்களே. முக்கியமாக புதிய கல்விக் கொள்கை 2020 தமிழ்நாட்டிலே நுழையவிட மாட்டோம் என்று ஒவ்வொரு மேடையிலும் பிரகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முதல்வரும் அமைச்சர்களும் பின்வழி வழியாக பின்புற வழியாக அனைத்து NEP-னுடைய 2020 அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அனைத்து கல்வியர்களிலும் கொண்டு விடுவார்கள் என்பதே அதற்கு உதாரணம் தோழர்கள். சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அரசு, அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசை நாங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ற இந்த மாநில அரசு மத்திய அரசோடு கைகோர்த்து கொண்டு NEP 2020 இங்கே தமிழ்நாட்டிலே நடைமுறைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது தோழர்களே. இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். அதனுடைய வெளிப்பாடு தான். அப்ப NEP 22 என்ன சார் சொல்லுது? எல்லாத்தையும் தனியார் ஆக்கிடுங்க, ஃபீஸ் எவ்வளவு நாள் கூட்டிக்கோ, நான் கேட்க மாட்டேன், கவர்மெண்ட் ஃபீஸ் இவ்வளவுதான் இருக்கு. அப்ப பப்ளிக் ஃபண்டட் எஜுகேஷன்ல நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக பெறக்கூடிய கடமைகளை வசூலிக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குதுன்னா தனியார் நிறுவனங்களுக்கு இருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இப்ப யார் நடத்துறா? MLA-வும் MP தான் நடத்திட்டு இருந்தாங்க. அசிங்கமான வெட்கக்கேடான ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறேன். அனைத்து தனியார் பல்கலைக்கழகங்களையும் தனியார் கல்லூரிகளையும் சுயநிதி கல்லூரிகளையும் நடத்தி கொண்டிருப்பது இப்போது இருக்கிற MLA-வும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க தோழர்களே. அப்போ ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் சந்தைமயமாக்கணும்னா அவங்களோட நிர்வாகங்கள் சுயநிதி கல்லூரிகள் வளரணும்னா பொதுக்கல்வி கொடுக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகமோ, பொதுக்கல்வி கொடுக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகமோ, பொதுக்கல்வி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு உதவி பெறும் கல்லூரிகளோ இருக்கக்கூடாது என்ற ஒரு டிசைன்ல தான் இதை எடுத்து சென்றாங்க தோழர்களே. அந்த ஒரு உணர்வோடு நாம் இதை எடுத்து சென்றோம்னா 368 பேர் இன்று இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்க தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். 11 வருடமாக நீங்கள் உங்கள் பணியில் இருந்திருக்கிறீர்கள். 11 வருடமாக உங்களிடம் படித்த மாணவர்கள் எத்தனை பேர் எல்லாத்தையும் லிஸ்ட் போடுங்க. இத்தனை பேர் கற்றுக் கொடுத்திருக்கிறோம்.